Wow, DP is so cute. Thank you. Thank you. What is your name? Ganga. Ganga. Cute name. What is your full name? கங்கா தரண்டா. ஐயோ ஆம்பளை எதுக்கு தேவை பொம்பளை பிளாக்டு. அவன் இன்னும் திருந்தல மாமா. போடி போ. இப்ப கங்கா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டு அடுத்து என் தம்பி ரங்கா கிட்ட மாட்டுவேன். ஐயோ இன்னும் கொஞ்சம் இறக்கம் காட்ட நல்லா இருக்குமே. இதுக்கு மேல இறக்கம் காட்ட வேண்டும் என்றால் 399 ரூபாய் சப்ஸ்கிரிப்ஷன் போடவும். சப்ஸ்கிரிப்ஷனா? என்னடி இதுக்கெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் போடுறீங்க? ஓடிடி சேனல்ல 150 சேனல் இருக்கிறதுக்கு 200 ரூபா தாண்டி கேட்கறான். நீ இதுக்கு என்னடி 399 ரூபா கேட்கற? இப்ப அந்த அமௌண்ட்டுக்கு நான் எங்க போவேன்? லாலே லாலே லாலா அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. அடடடடடா, கன்னடத்து பைங்கிலி கன்னடத்து பைங்கிலி தான். நைனா என்னடா ஒரு 399 ரூபா வேணும் நைனா. 399? அது என்ன 399? இப்ப அப்படியே கேக்குறாங்க. கேக்குறாங்களா? யார் கேக்குறாங்க? இல்ல லேபுக்கு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நைனா. 399 ரூபா கொடுத்தாதான் புது எக்யூப்மெண்ட்லாம் காட்டுவாங்களாம். அதை பார்த்தாதான் நான் நல்லா படிக்க முடியும். ஓ 399 கட்டினாதான் காட்டுவாங்களா? ஆமா நைனா. புதுசா இருக்கு. சரி படிக்கிறதுன்னு கேக்குற அப்பா வந்து முடியாது சொல்ல முடியல. அப்பா கார்டு போட்டு படிக்க போ. ரொம்ப தேங்க்ஸ் நைனா. டெபிட் கார்டு கேட்ட கிரெடிட் கார்டா கொடுத்துட்டாரு. தேங்க்ஸ் நைனா. தேங்க்ஸா? டாய் இங்க உட்காரு. நைனா 399 ரூபாய்க்கு ஆன்லைன் அழகிகள் சப்ஸ்கிரைப் செய்யப்பட்டது. நைனா நைனா அந்த 399 ரூபாய்க்கு வந்து நீ ஆன்லைன்ல அதுல உட்காந்து பாக்குறதுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணோம். ஐயோ 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 அப்பா ஐயோ. இந்த 399 ரூபாய் கட்டினாதான் உனக்கு காட்டுவாங்களோ? நைனா நீ அந்த காலத்து ஆளு உன்னை இசை ஏமாத்தலாம். ஆனா நீ இவ்வளவு உசாரா இருப்ப எனக்கு தெரியாது நைனா. அப்பா எப்பவுமே அப்டேட்டா இருப்பா. மன்னிச்சுனேனா காலைல ஒன்னா உளறனேனா. சரி மன்னிச்சிடுறேன். அப்பா யாரும் பார்க்கல. அப்பா நைனா சொல்லு நைனா. இந்த சரோஜா தேவிக்குலாம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. நைனா என்ன அவசரம்டா? உன்னோட எனக்கு அவசரம் நைனா. என்ன அவசரம் ஓடுறான்? அப்பாவுடைய அவசரம் புரியாம இன்னொரு அவசரம் நைனா. நில்லு. என்ன அவசரம் உனக்கு? ஐயோ நைனா அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. எனக்கு சொன்னா புரியும் சொல்லு. இதெல்லாம் இந்த காலத்து பசங்க விஷயம் நைனா. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அது வந்து விட்டு அனுப்புவாங்க. அது விட்டு அனுப்புவாங்க. அது உட்காந்து தியரி கிளாஸுக்கு நான் படிச்சே ஆகணும். அது வியூ ஒன்ஸ் தான் நைனா. ஒன்ஸ் பார்த்துட்டா டெலீட் ஆயிருந்தேனா. உனக்கு சொன்ன புரியாது நைனா. உடனேனா நில்லு. விட்டு அப்படின்னா உள்ள போய் பாக்குற நீ. அப்பா ரொம்ப அர்ஜென்ட். அத புரிஞ்சுக்க. போயிட்டு வந்து அந்த பிட்டை நான் பாக்குறேன். நீ வேற பாக்குறியா? மச்சான் நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்ல, அது சொந்தக்காரங்களாம் அனுப்பிச்சு நம்ம வீடியோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண வைப்போம். என்ன சொல்ற? சூப்பரா மச்சான். மச்சான் நான் கால் பண்றேன். வேணா உனக்கு ராசிக்கு சம்பந்தம் இல்ல. ஃபர்ஸ்ட் நான் கால் பண்றேன், அதுக்கப்புறம் நீ பேசிக்கோ. ஓகே அதுவும் சரிதான். நீ பண்ணு மச்சான். ரைட் மச்சான் ஸ்பீக்கர்ல போடு. சூப்பர். ஹலோ பெரியப்பா. சொல்றா. நாங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். உனக்கு வீடியோ அனுப்புறேன், சப்ஸ்கிரைப் பண்றியா? போனை விட. இந்த அவமானம் உனக்கு தேவையா? டேய் என்னடா அவன் சொந்தக்காரங்களா சின்ன புள்ள தனமாக்குறானுங்க. நீ எப்படி நடந்துக்கிறியோ அவங்களும் அப்படிதான் நடந்து போனுங்க. ஆனா என் சொந்தக்காரங்க அப்படிலாம் இல்லடா. நான் போன் பண்றேன், நீயே பாரு. ஹலோ சித்தப்பா. சொல்றா. மச்சான் நீ என் சொந்தக்கார கூட பரவாயில்ல, உன் சொந்தக்கார கூட நல்லா மதிப்பான்னு சொன்னேன். ஆனா என் சொந்தக்கார கேவலமா பிடிச்சிட்டாங்க. கவுத்துட்டியா சித்தப்பு? சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? ஃப்ரெண்டு வேற ஆன்லைன்ல கேம் விளையாடி 10 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டாங்கிறான். நம்ம அதை விட டபுள் மடங்காக இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கணும். நம்மகிட்ட காசு வேற இல்லை. என்ன பண்றது? பொண்டாட்டி வேற ஊர்ல இல்லை, வெளியூர் போயிருக்கா. அவள் நகை பீரோல இருக்கு. அதை வச்சு நம்ம அடமானம் வச்சுட்டு டபுள் மடங்காக சம்பாரிச்சு அவள் வர்றதுக்குள்ள 2 நகையை வாங்கி வச்சு அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். நடத்திடலாம். Two days later. ஷோ
10 லட்ச ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இருந்த நகையும் 5 லட்ச ரூபாய்க்கு வச்சு அந்த காசும் போச்சு. இப்போ என் பொண்டாட்டி கேட்டால் என்ன சொல்லுவேன்? ஐயோ, என் ஃப்ரெண்டு பேச்சை கேட்டு பணத்தெல்லாம் இழந்துட்டுனே. கடவுளே, இதுல இருந்து தப்பிக்க என்ன வழி? அதுதான் ஒரே வழி. வணக்கம். சென்னை பெருங்களத்தூரில் ஒரு பயங்கரம். நண்பரின் பேச்சை கேட்டு ஆன்லைன் கேமிங் விளையாடுவதற்காக தன் மனைவியின் முழு நகையும் அடமானம் வைத்த நபர் அந்த நகையை திருப்பி மீட்க முடியாததால் ஒரு விபரீத முடிவு எடுத்துள்ளார். இதுபோல அனைத்து நகைகளையும் சூதாட்டத்தில் இழந்ததால் வேறு வழியின்றி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது போல நிகழ்வுகள் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியாவிலும் அதிகமாக நடந்து கொண்டிருப்பதால் மக்கள் கொஞ்சம் விழிப்புடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. வணக்கம். இது போல பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ஆன்லைன்ல கேம் விளையாடி பெத்தவங்களோட மணி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அதுல தோல்வி அடைஞ்சு இந்த மாதிரி விபரீத முடிவுலாம் எடுத்துடுறாங்க. இதனால உங்களுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், மன கஷ்டம், ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை, நிறைய சூசைட்ஸு, டைவர்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வருது. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி ஆன்லைன் கேம்ஸ்க்கு அடிக்டா இருக்கீங்க. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு, தயவு செஞ்சு இது போல ஆன்லைன் கேம்லாம் விளையாடாதீங்க. அதே போல எதுக்கு அப்படி சொல்றோம்னா, ஒரு 10 ரூபா நீங்க கட்டினா கூட அது வந்து நீங்க சம்பாரிச்ச பணம் தான் அந்த 10 ரூபா கட்டுறீங்க. ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டன்றது கஷ்டப்படுறவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால சோசியல் மீடியாவை கொஞ்சம் நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த போன்ல விளையாடுற கேம் எல்லாமே தவிர்த்துட்டு வெளியே போய் நல்லா ஃப்ரீயா விளையாட பாருங்க. பசங்க கூட பேச பாருங்க. கையை காலெல்லாம் நல்லா ஓடி ஆடி விளையாடுங்க. நல்லா ஸ்ட்ரென்த்தாவும் இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸேஷன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வெயில்ல தானே போய் நல்லா விளையாடிட்டு இருந்தோம். ஆமா, நாங்க நல்ல வேர்வை சிந்தி வெயில்ல நாங்க 2 மணி 3 மணி வரைக்கும் அவ்வளவு ஸ்டாமினா விளையாடுவோம். இப்போ தண்ணி கூட அதிகமாக குடிக்க மாட்டோம். அந்த அளவுக்கு கிரிக்கெட் அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வெயில் அதெல்லாம் தெரியவே தெரியாது. இப்போலாம் சம்மரில் வெளியே போக முடியலன்னு சொல்கிறோம். அப்போ எங்களுக்கு சம்மர்லாம் நானே தெரியாது. லீவா விளையாடு, ஃபோனு கிடையாது, எதுவுமே கிடையாது. பட் இப்போ இந்த ஃபோன் எப்போ வந்து அதிகமாக மக்கள் கிட்ட பயன்பாட்டுக்கு வந்துச்சோ அப்பத்துல இருந்தே இந்த வெளியே விளையாடுற பழக்கங்கள் எல்லாமே குறைஞ்சிடுச்சு. எல்லாமே இந்த ஃபோனுக்குள்ளே வந்துடுச்சு. உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு அப்படின்னா நல்ல காமெடிகள் பாருங்க. எங்க சேனல்ல பாருங்க. அடிக்க போறாங்க, சொல்றத மட்டும் சொல்லியா? எங்க சேனல்ல பாருங்க. வேற ஏதாவது நல்ல சேனல், காமெடி சேனல்லாம் பாருங்க. ஸ்ட்ரெஸ் ஏத்திக்காதீங்க. ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கு லைஃப்ல. நீங்க அதை பாசிட்டிவா உங்க சோஷியல் மீடியால யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆன்லைன் கேமிங்ஸ், அடிக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சோஷியல் மீடியா எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் கரெக்டா பயன்படுத்துனீங்கன்னா சோஷியல் மீடியா உங்களுக்கும் வந்து ஒரு சூப்பரான விஷயமா இருக்கும். இதுதான் நாங்க சொல்ல வந்தது. கரெக்ட். நன்றி. தேங்க்யூ.